ஷை ஜெய் ஆஞ்சநேயன் கால் சத்யம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இந்த பக்கம் சுற்றி சுற்றி மானிட பிறவி அநியாய சேட்டை பண்ணுதான், அகம்பாத சேட்டை பண்ணுதான். கண்ணால் பார்த்தேன் விடிய விடிய எல்லாம் எங்களுடைய மீட்டிங்கு நடந்துச்சு ஐயா. நீங்கள் பார்த்து தான் இருந்தீங்க. லிங்கத்திலேருந்து அமர்ந்து என்ன வேலை நடக்கு, என்ன பார்க்கான் ஆஞ்சநேயர், என்ன பார்க்கான் அப்படிங்கிற கணக்கு பார்த்து கொண்டே இருந்தீங்க. லிங்கத்தில் அம்மா ஐயா உட்கார்ந்து முக்கால் சத்தியம் வெள்ள சுத்தமாக தூயமாக லிங்கம். ஐயா எனக்கு மனப்பூரம் மன சந்தோஷமாக இருக்கியா ஐயா. பார்த்த உடனே இந்த லிங்கத்தை தான் நான் உலகம் முழுவதும் பார்த்து சுற்றி சுற்றி பார்த்தேன். ஐயா எங்கே உட்கார்ந்துருக்கார், லிங்கம் எங்கே இருக்குது, வெள்ளை சுத்தமாக தூயமாக ஐயா எங்கே இருக்கார். 7 ஜென்மம் முடிஞ்சு வச்சே எங்கே உட்கார்ந்துருக்காரு ஐயா. எண்ணிட்டு ஐயா எங்கே இருக்கார், எண்ணிட்டு ஐயா எங்கே இருக்கார். ராமர் பாலம், ராமர் பாதம், அரசியல்வாதி, மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, இந்த எல்லா கணக்கு 4 கணக்கில் என்னை காலை கட்டி விளங்க மாட்டி, கையில் விளங்க மாட்டி கால் கட்டி அந்த இடத்துல பூரா ட்ரெயின் அமைக்கேன் அதை அமைக்கேன்னு பூரா மந்திரவாதி மந்திரவாதி தந்திரவாதி பூரா பெயலை வச்சு அங்கே ஐயமார்களை பெயலை வச்சு பூரா நாசம் பண்ணி வச்சுட்டான் ஐயா. அந்த கட்டு உடஞ்ச கட்டு பூமியில் காலை வைக்கணுமில்லையா, நான் வச்சுட்டேன், பாதத்தை வச்சு வந்துட்டேன் ஐயா. முக்கால் சத்தியம். ஏற்கனவே சீதாராமனை சொன்ன லிங்கத்தை நீ பிரிட்டிஷம் பண்ணாத, பிரிட்டிஷம் பண்ணால் 7 ஜென்மம் கஷ்டமாயிரும், பண்ணாதீங்கன்னு 2 பேர்த்த கூப்பிடு சொல்லி 7 ஜென்மம் வனவாசம் போய் அது நாசமாக போய் அந்த கணக்கும் முடிஞ்சு போச்சு. சந்தோஷம் ஐயா, என்னிட்ட ஐயா சந்தோஷம். வனவாசம் மாதிரி போய் வனவாசமாக பூமியை அழிச்சு வச்சுட்டானே மானிட பிறவி. பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு அந்த அணுக்களில் வந்து பூரா மூளைகளை திருப்பி மானிட பூரா பாழாக்கி வச்சுட்டானே பூமியை. விளையும் பூமியில் பச்சை பசப்பாக இருக்கிற இடத்துல பூரா கட்டடமாக கட்டி பூரா பாழாக்கி வச்சுருக்கான் ஐயா. இந்த அரசியல்வாய் கூத்த இப்போ இவனுங்களை தமிழ்நாடு முழுவதும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு எல்லாமே நானே விட்டுருவேன். எனக்கு முன்னாடி ஐயாவுக்கு முன்னாடி ஒரு அக்கினி ஒரு எரிப்பு எரிக்கணும், நான் தான் எரிக்கணும். இப்போ எரிக்கணும், கணக்கு போகணும். முக்கால் சத்தியம் எரிச்சாச்சுன்னா வாலிட்டே அடித்து ஒவ்வொருத்தன் மானிட பேர் தமிழ்நாட்டுக்கார பேருமா 7 ஜென்மமா பாடாப்படுத்திட்டான் ஐயா. இன்னிட்டேன்னு ஐயா என்ன ஐயா சுத்தமாக தூயமாக உச்சியில் லிங்கம். இந்த லிங்கம் தான் சத்தியவாக்கில் பாய்ப்பே வாங்கினா சுத்தமாக தூயமாக நீ லிங்கத்தில் விகுதி அடிக்கிற பட்ட லிங்கத்தில் நீ உட்கார முடியுமான்னு கேட்டான் ஐயா. ஐயா உட்காந்துட்டிய ஐயா, பிள்ளையே உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை மகளுக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளைக்கு வச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். முக்கால் சத்தியம். அமர்நாத் நான் அங்கே போவேல மகளை பார்த்து தான் வருவேன். சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். அமைதியாக பூமியில் உட்காந்துருக்கிய மானிட சுற்றி அகம்பாத சேட்டைக்கு வாரான். அப்போ அமைதியாக இருந்து கொண்டு செலுத்தணுங்கிற கணக்கில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை எல்லா கணக்கும் உள்ள வரையில் ஆன்லைனில் ஏற்றின கணக்கில் பூரா ஒரு பிட்டு கூட நான் விட மாட்டேன். அலசி அள்ளி அங்கங்கே சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன, கைலாசத்தில் சேட்டை பண்ணவன ஒட்ட வலிச்சு குடும்பமே சேர்த்து அள்ளக்கூடிய நேரம் அவனுக்கு வந்து விட்டது. அதுதான் கணக்கு. ஏற்கனவே நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே மூளையை திருப்பிட்டேன், நானே திருப்பிட்டேன், நேற்று நைட்லேயே திருப்பிட்டேன். கடவுள் உட்கார்ந்துருக்கார், கணக்கு வழக்குகளை கரெக்டாக பாரு அப்படின்னு திருப்பிட்டேன். முக்கால் சத்தியம் அது நான் தான் திருப்ப முடியும். அப்போனாத்தான் இராணுவ வானரப்படை, தரப்படை எல்லா படையும் உள்ளே வரல. நீதிமன்ற கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றத்தில் கணக்கை நானே வாங்கிடுவேன். நான் தான் வாங்கணும். வானரப்படைக்கு உள்ள கணக்கு மானிட தண்டனை கொடுக்கறதுக்கு. அதுதான் மானிடத்தில் நானே இருக்கேன்னு இல்லையா. என் ரூபத்தை பார்க்கத்தான் செய்தான் மானிட பார்க்க நான் நடந்து போகிறது. ஆனால் கோமணம் தான் கட்டியிருந்தேன் ஐயா. குடும்ப வாரிசு, குடும்ப பிள்ளையர் எனக்கு வேட்டி கட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷம். மானிட அவன் கெட்டி அலங்காரம் பண்ணி பூரா மந்திரத்துக்களை சொல்லி என்னத்தை வச்சாலும் நான் ஏற்றுக்கல ஐயா. நான் ஏற்றுக்கல, எதுவுமே ஏற்றுக்கல. ஆஞ்சநேயர் என் ரூபத்தை கட்டி பூரா சிலைகளை அடித்து கொண்டு போகிறத நான் ஏற்றுக்கல, எதுவுமே ஏற்றுக்கல. மனப்பூர்வமாக கைலாசத்தில் கடவுளுடைய குடும்பம் சின்ன துரும்புல உட்கார வச்சாலும் அதுதான் பரிபூர்ணமாக நான் ஏற்று உள்ளே உட்காந்துட்டேன் ஐயா. சந்தோஷம். முக்கால் சத்தியம்.